இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காயில்பட்டின ஸ்பெஷல் தம் அடை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அது கூட வந்து இது கெட்டி தேங்காய் பால். இந்த பால் வந்து நான் எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து இது ஒரு தேங்காவை நல்லா ஃபுல்லாக துருவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றி பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தம் அடை சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் தலைப்பால் எடுத்துக்கோங்க. இது ஒரு தேங்காயோட பால். நான் ரவை கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுறலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 250 கிராம் சீனி சேர்த்துக்கிறேன். அது கூட வாசத்துக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சீனியை நல்லா தூள் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவையை ஊற வச்சது கரெக்டாக 4 மணி நேரம் ஆகிடுச்சு. தேங்காய் பால்லாம் நல்லா ஊறி பாருங்கள், நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சீனி அதில் சேர்த்து கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் இலக்கம் வரும் நமக்கு. இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க சீனியை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், நம்ம சீனி சேர்த்து நல்லா கலந்து விடும்போது கொஞ்சம் இலக்கம் வருது பாருங்கள். இது நம்ம கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் சீனியை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி தான் சேர்த்துக்கணும். அப்படி டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, நமக்கு வந்து சீக்கிரமாக அது கரையாது. இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும்போது நல்லா ஊறி ரவையோட நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா சீனியும் கலந்து கொடுத்துடலாம். நீங்கள் இனிப்பு நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 300 கிராம் சீனி கூட எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1/4 கிலோ சீனி தான் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ட்ரையாக இருந்தது கொஞ்சம் இலக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 8 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த மாவு ஊறுறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். டைம் எடுக்கிறதுன்னு சொல்கிறத விட ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. இது 8 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா வந்து உங்களுக்கு ரவை நல்லா ஊறி சீனியோட நல்லா ஊறி நல்லா புளிச்சு இருக்கணும் அந்த மாவு நமக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த முட்டை கலவையை நம்ம ரவை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய் வந்து 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம செய்யலாம், இதில் சேர்க்கலாம். நெய் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா நமக்கு வந்து தம் அடை வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சீக்கிரமாக காஞ்சி போகாது, நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். அதுக்காக நெய் வந்து 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் வந்து மில்க் மேடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் கலந்து விடும்போது ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து தண்ணி விடாத காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பால் எதுவும் சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. நமக்கு மாவு பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து தம் அடை செய்கிறதுக்குன்னே இந்த மாதிரி மோல்டு வச்சுருக்கேன், சின்ன மோல்டு. இது எல்லா டிசைன்லேயுமே நமக்கு இந்த மோல்டு கிடைக்கும், சின்ன மோல்டு. இப்போ அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு மைதா மாவை வந்து எல்லா இடம் படுற மாதிரி நம்ம இதை இது பண்ணி வச்சுக்கலாம். மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த தட்டையில் கமுத்தி தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த மைதா மாவு நமக்கு அதில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவை அந்த மோல்டில் வார்த்து விட்டுக்கலாம்.
ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒரு ஒரு முக்கால் இது வர மாதிரி ஊற்றுங்க. இது நமக்கு மாவு ஊறுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும், ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு இது தான். குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். இதில் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஆப்ப சோடா எதுவுமே இதில் சேர்க்கலை. அதுக்கப்புறம் மேலே வந்து அழகுக்காக நான் வந்து நட்ஸு சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி குட்டுவத்தில் வச்சு தான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக அரை மணி நேரம் எடுத்துக்கும் டைமும். நான் சிம்மில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஹெவியாக வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள், நல்லா நமக்கு வெந்துட்டு பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் உடனே நீங்கள் வந்து சூடு ஆறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உடனே தட்டுனாலே அழகாக வரும். இப்படி கமுத்தி ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா அழகாக வந்துடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு நம்ம ரெடி பண்ணும்போதே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு, அதே மாதிரி வேகும்போது ரொம்ப மணமாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நமக்கு அந்த மாவு ஊறுறது மட்டும்தான் டைம் எடுத்துக்குமே தவிர செய்கிறது நமக்கு ஈஸி தான். இது நீங்கள் கேக் மோல்டு, இந்த மாதிரி சின்ன மோல்டு இல்லாட்டா கூட நீங்கள் கேக்கு மோல்டு வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் பெரிய கேக் டின்னு எதுவும் வச்சுருந்தா கூட அதில் மொத்தமாக ஊற்றி கூட நீங்கள் இதை வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் வெளியே வச்சா 10-12 நாள் வரைக்கும் நமக்கு இது கெட்டே போகாது. ஏன்னா இது தண்ணி சேர்க்காமல் நம்ம சேர்த்துருக்கனால நமக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.